ஸோ ஃபியூஸ் வயர் அப்படின்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த இன்கரெக்ட் ஒன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் வயர் அப்படின்னா என்ன? இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபியூஸ் வயர் வந்து அந்த சர்க்கியூட்டில் சப்போஸ் நிறைய ஹெவி லோட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஃபியூஸ் வயர். ஸோ டக்குன்னு அது வந்து மெல்ட் ஆகி அந்த சர்க்கியூட்டோட கரண்ட் சப்ளை கட் பண்ணிடும். ஸோ தட் நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் அது பாதுகாக்கிறது தான் அதோட வேலை. ஸோ லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின் அப்படின்றது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். when a large current passes through the circuit, the fuse wire melts due to its Joule heating effect. Joule heating effect already பார்த்தோம். H is equal to I square RT. இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மும் போட்டோம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஃபியூஸ் வயர் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட், அதனால தான் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகி உருகிடுது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இட் இஸ் மேட் ஆஃப் லெட் அண்ட் டின், இதுவும் கரெக்ட் தான். ஃபியூஸ் வயர் இஸ் கனெக்டட் பேரலல் இன் அ சர்க்கியூட், இதுதான் தப்பு. ஏன்னா பேரலாக கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சர்க்கியூட் மட்டும் தான் கட் ஆகும், இது ரெண்டும் வேலை செய்யும். கரெக்டாக? ஸோ சீரீஸில் தான் வந்து ஃபியூஸ் வயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் கம்ப்ளீட் சர்க்கியூட் கட் ஆகும். ஸோ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட்.